பத்மநாபசதகம் தசகம் 6. போன இதில் மத்ஸ்ய கூர்ம வராகம் வரைக்கும் உள்ள 3 அவதாரத்தை பார்த்தோம். 5ஆம் பட தசகத்தில் இப்படி ஹிரண்யாக்ஷன் வதிக்கப்பட்டான் அறிஞ்ச உடனே ஹிரண்யகசிபு சகல ஜெகத்துக்கும் ஆதார புருஷனான உங்களை ஜெயிக்கணும்னு சொல்லி ராட்சசபையில் வச்சு பிரதிஜை பண்ணினான் அப்படின்னு சொல்லி நிறுத்தினான். இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுங்கிறது ஜெயவிஜயன்மாரோட மறுபிறவியாக்கும். இந்த கதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? எப்படியாக்கும் இந்த இவாளுக்கு ராட்சச பறவை கிடைச்சதுன்னு சொல்லிருக்கேன் நான் ஜெயவிஜயன்மாருக்கு. ஓகே, அப்படி ஜெயவிஜயம்மாள் 3 பிறவி எடுக்கிறேன்னு சொன்னதில் முதல் பிறவி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. அது ஹிரண்யாக்ஷன் வதிச்சாச்சு. நீ ஹிரண்யகசிபுக்கு மோட்சம் கொடுக்கணும். அதுதான் நரசிம்ம அவதாரம். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ புத்ரோஸ்ய வை சமஜனீக தவாங்கிரி பக்தः பிரஹ்லாத்யபிமத கலு சஜ்ஜனானாம் தம் தத்பிதா பரமதுஷ்டமதிர்நிரௌசி தொட்சேவினம் கிமிக துஷ்கரமீஷ பாபைः. ஹிரண்யகசிபுவின் புத்திரனாக பிரஹ்லாதன் பிறக்கிறான். சஜ்ஜனங்களுக்கெல்லாம் அபிமதனும் உங்கள்கிட்ட பக்தனுமாயிருந்தான் பிரகலாதன். ராட்சச குலத்தில் ஜனிச்சாலும் அவன் விஷ்ணு பக்தனா மாறினான் பிரகலாதன். ஆனால் ஹிரண்யகசிபு தெய்வம் கிடையாது, நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்டவன். அதனால என்னன்னா, குழந்தையிலிருந்தே இவனுக்கு இந்த விஷ்ணு பக்தி இல்லாமக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறான் ஹிரண்யகசிபு. ஆனால் எல்லாத்தையும் முறியடித்து பக்தியை கண்டினியூ பண்ணுறார் பிரகலாதன். ஏன்னா பகவத் விசாரத்தோடு இருக்கப்பட்டவனுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்தியும் அவனை தீண்டாதுங்கிறத காணிக்கிறது தான் இந்த பிரகலாத சரித்திரம். அப்படி இருக்க உங்களை பஜிக்கிறதுலேருந்து அவள் பிதாவை பல விதத்தில் தடசப்படுத்தி பார்த்தார். சொல்றார் பிரபோ தொட்சேவினம் கிமிக துஷ்கரமீஷ பாபைஹி. ஏ ஈஷா, பிரபோ, பகவானே பத்மநாபா, துஷ்ட சிந்தை உள்ளவனுக்கு எதுதான் அசாத்தியமான காரியம் துஷ்கரமாയിട്ടുள்ளது இல்லையா? அவன் என்ன செய்தாலும் அவனுக்கு இது ஈஸியாக தான் தோணும். அந்த துஷ்ட காரியம் செய்யறதுல அவன் ரொம்ப மிடுக்கனாக இருப்பான். அவனுக்கு முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த காரணத்தினால அவன் என்ன பண்ணான்? பூயோ பிசோத ஜெகதீஸ்வர கர்ப்பவாசே ஸ்ரீநாரதேன முனினோக்தபவத் பிரபாவஹா சுஸ்ராவணோ ஜனகவாக்கியமசௌ ததானிம் தத் பிரேரிதைர் குருஜனைரபிஷிக்ஷிதச்ச. ஆனால் இந்த பிரகலாதனுக்கு ஒரு அனுகிரகம் எப்படி கிடச்சதுன்னா, ஜெகதீஸ்வரா கர்ப்பத்தில் இருக்கும்போதே நாரதனுடைய பகவத் சங்கீர்த்தனங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தானா பிரகலாதன். நாரதர் சொன்னால் சேமுஷி, நம்முடைய அனலிட்டிக்கல் மைண்டு தான் நாரதர். தத்துவபரமாக பார்த்தா இங்கே பகவானுடைய அவதாரம் நரசிம்ம அவதாரம் வருது. பகவானுடைய பக்தனாக பிரகலாதன் வரப்போறான்ங்கிற காரணத்தினால நேரத்தே இந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு தன்னுடைய பகவானுடைய பிரபாவத்தெல்லாம் வர்ணிச்சு கேட்பிக்கிறாராம் நாரதர். அப்படி கர்ப்பத்தில் இருக்கும்போதே பகவத் பக்தி ஊறி 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 வந்தாச்சு பிரகலாதனுக்கு. அந்த காரணத்தினால என்னாச்சு, அவன் பிறந்து வளர்ந்த வரத்தையும் அப்பாவோட வாக்கு அவன் கேட்க தயாராகலை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹரி கிடையாது, நான் தான் தெய்வம், என்னத்தான் எல்லாரும் கும்பிடணும் அப்படிங்கிறது. அந்த ஒரு காரியத்துக்கு பிரகலாதன் அனுசரிக்கலை. குருகுலத்துக்கு அனுப்பிச்சார். குருக்கன்மார் சொல்றா நாராயணான் தான் சொல்றான். ஹிரண்யாக்ஷாய நமஹா சொன்னா நாராயணா நமஹான்னு சொல்றான். இவன் சொல்றது மட்டுமல்ல, கூட உள்ள குழந்தைகளே அப்படித்தான் சொல்லிப்பிக்கிறான். எல்லாரும் இவனுடைய வாக்குக்கு மதிப்பு கொடுக்கிறான். அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் அந்த குழந்தைக்கு, பிரகலாதனுக்கு. பகவத் பக்தன் இல்லையா? அதனால எல்லாரும் அவன் இந்த பெண் சொல்றது தான் கேட்கிறான். என்னுடைய பாடம் யாரும் ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல என்ன பண்றதுன்னு ஆலோசிக்கிறான் ஹிரண்யகசிபு. இப்படி எவ்வளவு சிக்ஷை கொடுத்துட்டும், குருகுலத்தில் கொடுத்துட்டும் அந்த பிதிருவாக்குகள் ஸ்வீகரிக்கலையாம் பிரகலாதன். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, துஷ்டுவா பிதாஸ்ய நிஜபுத்திர மதிம் துவகம்பாம்
त्वत्पादपद्मयुगलादतिरुष्टचेताः शूलैश्च दिग्गजगणैरपि दन्तशूखैरेनं निघन्तुमिह यत्न शतं चकार. பகவான் உடைய பக்தனாக வளர்ந்து வளர்ந்து வரான். ஒவ்வொரு நாள் போகுந்தோறும் ஹிரண்யகசிபுக்கு குழந்தை மேலுள்ள ஸ்நேகம் போய் வெறுப்பு அதிகம், வைராக்கியம் கோபமும் வந்து வெறுப்பா மாறிடுறது. எவ்வளவோ சொல்லி பார்த்தான், இலகாத்த புத்தியை பற்றி நினைச்சு பார்க்கிறான். நான் நாராயணன் இல்லைங்கிறான், அவன் நாராயணன் உண்டுங்கிறான். இப்படி தனக்கு இஷ்டப்படாத காரியத்தை செய்யறதுனால கோபம் வந்துடுறது ஹிரண்யகசிபுக்கு. பலவிதமான ஆயுதங்களால பீடிப்பிக்கிறான். எந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணினாலும் ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லுவான் பிரகலாதன். அந்த ஆயுதம் அவர் கிட்டே போய் மாலையா விழுந்துடும். ஆனையை கொண்டு சவிட்டிப்பிக்கிறார். ஆனை சவிட்டுறது காலை போக்குறது. அந்த சமயத்தில் பகவான் சோதிக்கிறார், ஆனை பேசாம போயிடும். பாம்பை கொண்டு கடிக்க விடுறார், பாம்பு விடுறார், பாம்பு கடிக்காது. அந்த விஷம் இவரை ஒன்றும் பண்ணாது, எல்லாம் பகவான் மாறிடுவார். குடிக்கிற பாலில் விஷத்தை கலந்து கொடுக்கிறார். அந்த விஷத்தை பானம் பண்ணிட்டு கூட அந்த விஷம் இவருக்கு ஒன்றும் பண்ணலை. பகவானுடைய மாயினால் அந்த விஷம் அங்கே போயிடுறது. இப்படி பலவிதமான விதத்தில் சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த அகங்காரம், நான் கடவுள் இல்லைங்கிற, நான் தான் கடவுளுங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, இது துஷ்ட சுபாவம் இல்லவானா. ஜெயவிஜயன் அப்படி அகங்கரிச்சாத்தால் அவன் சத்ருவாயிட்டுவா ஜென்மம் எடுத்திருக்கான். அப்படித்தானே வரத்தில் வாங்கியிருக்கான். முன்னே 3 ஜென்மம் சத்ருக்கள், இல்லைன்னா அநேக ஜென்மம் பக்தர்கள். அநேக ஜென்மம் எடுத்து பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கிறத விட 3 ஜென்மம் சத்ருவா எடுத்தா 3 ஜென்மத்தில் மறுபடியும் வந்துள்ளான்னு நினைச்சுத்தானே அவர் எடுக்கிறார். ரெண்டாம் அந்த முதல் ஜென்மம் இல்லையாது. ஜெயனுக்கு மோட்சம் கிடைச்சாச்சு. விஜயன் தான் இந்த ஹிரண்யகசிபு. பலவிதத்தில் தன்னுடைய புத்திரனை வதிக்கிறதுக்கு சிரமிக்கிறார். ஒரு சிரமமும் சபலமாகல, எல்லாம் விபலமாயிடுத்து. ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால. என்னத்தினால நம்மளுக்கு ஒன்றும் ஆகலைன்னா, சோயம் திருடம் தவ கிருபா கவச்சா பிரதாங்கோ நோ கிஞ்சிதாப கிளி தேகரஜாத்மனந்த கஸ்தே பலம் கலவதே தியததே ந பிருஷ்டோ லோகத்ரயஸ்ய துபலம் ஹரிரித்யவாதி. பகவானே உன்னுடைய கிருபா கவசம் தரிச்சுருக்கானே பிரகலாதன். தன்னுடைய பக்தன் மேல இருக்கப்பட்ட கிருபையான அந்த கவசம் தரிச்சிருக்கிற பிரகலாதனை எந்த துஷ்ட சக்திகளால எதுவும் செய்ய முடியல. இவன் பார்க்கிறான், இது என்ன சாதாரண குழந்தையா, என்ன குழந்தை இது? ஆனையை விட்டா கிட்ட போயிட்டு ஆனை வேலை நமஸ்காரம் பண்ணிட்டு போறது. பாம்பு கொத்த மாட்டேங்கிறது. விஷத்தை குடிச்சா எழுந்திருந்து வந்து விடுறான். தீயில விட்டு அதுலேருந்து எழுந்திருந்து வந்துடுறான். மலையிலேருந்து உருட்டி விட்டு அங்கிருந்து எழுந்திருந்து வந்து விடுறான். இப்படி எல்லாம் வரும்போது ஹிரண்யாட்சன் கேட்கிறான், கஸ்தே பலம் கலவதே, என்னடா உன்னோட பலம்? ஆரடா உன்னோட பலம்? உலகத்துல பலம் உள்ளது உன்னோட பலம் யாரு? எந்த விதத்திலே உன்னை வதைக்க முடியலையே, நீ எதை செய்தாலும் ரட்சப்பட்டு வரைய உன்னுடைய பலம் யாரு அப்படின்னு கேட்கும்போது குழந்தை சொல்றது, லோகத்ரயஸ்து பலம் ஹரிரித்யவாதி. அப்பா, எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே உலகத்துக்கும் பலகமா இருக்கப்பட்டவன் அந்த ஹரிதான். இந்த ஹரியோட பலம் தான் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, இந்த லோகத்தில் அத்தனை ஜீவஜாலங்களுக்கும் இருக்கு. ஹரிங்கிற பேரை கட்டாலே கோபப்படப்பட்ட ஹிரண்யகசிபு, உன்னுடைய பலம் கூட பகவான் தான், ஹரிதான் அப்படின்னு சொல்லும் போது பயங்கரமான கோபம் வருது. எங்கடா இருக்கான் ஹரி அப்படின்னு கேட்கிறான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், தூணிலும் உளான் துரும்பிலும் உளான், நீ சொல்லும் சொல்லிலும் உளான் அப்படின்னு தமிழில் வர்ணிப்பார். குழந்தை சொல்றது அப்பாட்ட, அவன் தூணிலே இருப்பன், துரும்பிலே இருப்பன், நீ சொல்லப்பட சொல்லு, எங்கே ஹரின்னு கேட்கறியே, அதுலயே ஹரி இருக்கானே, எங்கடா நீ சொன்ன ஆள்னு கேட்க வேண்டியதானே, எங்கே ஹரின்னு தானே கேட்கிறான். இந்த தூண்ல இருப்படா, இந்த தூண்ல இருப்படான்னு ஒவ்வொன்றும் காட்டுறான். எங்கும் இருப்பர் சொன்ன உடனே கோபம் வருது. ஸ்தம்பே விகட்டயதி குத்திர ஹரிஸ்தவேதி ரூபம் தத சமபவத்தவ கோர கோரம் நோவா மிருகாத்ம நராத்மஜ சிம்ஹநாத சந்திராசிதாகில ஜெகன் நிகராந்தராளம். உன்னை ஹரி எங்கேன்னு கேட்டு ஹிரண்யகசிபு இந்த குழந்தை காணிச்ச தூணில் அப்படியே ஊங்கி ஒரு அடி கதையால அடிச்ச உடனே தூண் 2ஆ பிறக்கிறதாம். எப்படிப்பட்ட ரூபம்? மிருகத்தினுடைய ரூபம், மனுஷ சரீரம். பீகரமான சிம்ஹநாதம் முழக்கிண்டு
எல்லா லோகங்களையும் பயப்படுத்துற மாதிரி சாடி ஆக்ரோஷத்தோடு வெளியில வராராம் பகவான் நரசிம்மமூர்த்தி. சாதாரணமா சொல்லுவா, இது குழந்தை எங்க காட்டும் தெரியாதே, அதனால அத்தனை வஸ்துக்களுக்குள்ளேயும் எல்லா தூணுக்குள்ளேயும் அப்படியே நரசிம்ம அவதாரம் எடுத்து பகவான் உட்கார்ந்து இருந்தாராம். எதுக்காக இப்படி ஒரு அவதாரம் அப்படின்னு கேட்டா, சாதாரண ராட்சசால் எல்லாம் தவம் பண்ணுவா, வரம் வாங்குவா. இவன் என்ன வரம் வாங்கினான்னா, எப்படி கேட்டாலும் வதிக்கப்படுறோம், அதனால இவன் ரொம்ப யோசிச்சான், மனுஷனாலேயோ மிருகத்தினாலேயோ நான் வதிக்கப்படப்படாது, ராத்திரியோ பகலோ நான் வதிக்கப்படப்படாது, எந்தவித ஆயுதத்தினாலேயும் நான் வதிக்கப்படப்படாது, வீட்டுக்குள்ள வச்சோ வீட்டுக்கு வெளியில வச்சோ நான் வதிக்கப்படப்படாது. இவ்வளவு கண்டிஷனோடு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? பிரம்மதேவன் வரம் கொடுத்துட்டார். பிரம்மதேவனை குத்தமே சொல்லப்படாது. ஏன்னா ஒரு தேவனை பிரீதிப்படுத்தி தபஸ் பண்ணினா அந்த தேவன் பிரத்யட்சமாயி என்ன வர அபீஷ்டமோ அந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும். அது ஈஸ்வரன் போலும் பக்திக்கும் அந்த தபஸுக்கும் கட்டுப்பட்டவன் அர்த்தம். வேற வழி இல்லை, வரம் கொடுத்துட்டான். பார்த்தால் என்ன செய்யறது? மனுஷனாலேயோ மிருகத்தினாலேயோ வதிக்கப்படப்படாது சொன்னதுனால மிருகத்தினோட ரூபம் மனுஷனோட ரூபம் எடுத்துட்டாராம். அதுதான் சிம்ஹம். நரன்னா மனுஷன், சிம்ஹம்னா சிம்ஹம். சிம்ஹத்தினுடைய முகமும் அந்த மனுஷனுடைய சரீரம். நரசிம்ஹம். அவ சிம்ஹம் கர்ஜிக்கத்தானே செய்யும். ஆயுதத்தினால வரம் பண்ணப்படாதுங்கிறதுனால என்ன பண்ணார்னா தன்னுடைய நகத்தினாலே வதம் பண்றாராம். எப்படி வதம் பண்ணார்? வீட்டுக்குள்ளேயும் பண்ணப்படாது, வெளியிலும் பண்ணப்படாது, ஆகாசத்திலும் பண்ணப்படாது, பூமியிலும் பண்ணப்படாது. அதுவும் கூட வரம் கேட்டிருக்காங்க இல்லையா? ராத்திரியும் படாது, பகலும் படாது. பகவான் பார்த்தார், சந்தியா சமயம், ராத்திரியும் அல்ல பகலும் அல்ல. நேர வாசப்படியில போய் உட்கார்ந்தார். அது உள்ளேயும் அல்ல வெளியிலேயும் அல்ல. மடியில பிடிச்சு போட்டுட்டார் அவனை. அப்ப ஆகாசம் அல்ல பூமியும் அல்ல. அப்ப இவன் கேட்ட வரமெல்லாம் அதுல சாட்டிஸ்ஃபை ஆயிடுத்து. தன்னுடைய நகத்தினால அவனுடைய மார்பை பிளர்ந்து அந்த குடல் எடுத்து அப்படியே மாலையா போட்டுக்கிறார் அப்படின்னு. பயங்கரமான ஆக்ரோஷத்தோட அந்த நரசிம்மாவதாரம் பிரமாதமா வருது. அத்தனை பேரும் பயந்து நடுங்கிறா. இரண்யகசிபு அதை விட பயப்படுறான். அவன் வதிக்கப்படவும் செய்தான். அங்க இருக்கிற அத்தனை பேரும் பயந்து இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் பயப்படவே இல்லையாம். யாருன்னா பிரகலாதன். பிரகலாதனோட கண்ணுக்கு மகாவிஷ்ணுவ சுவாந்த சுரூபமா தான் தெரிஞ்சுதான், கோர ரூபமா தெரியலை. ஏன்னா பக்தனை அனுகிரகிக்கிறதுக்கு தான் எதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், பகவானுக்கு கோபம்ங்கிறது கிடையாது, துஷ்ட சக்திக்கு தான் கோபமா இருக்கும். வாக்குள்ளவாலாம் ஹிரண்யகசிபனுடைய வாக்கு கேட்டு அதே மாதிரி நடந்ததுனால அவளுடைய கண்ணுக்கு கோரமா தெரிஞ்சிருக்கும். இந்த பிரகலாதன் பகவான் தான் சத்தியம், எங்கும் இருக்கார், 3 லோகத்துக்கும் பலமா இருக்கப்பட்டவன் ஹரிதான் அப்படின்னு சொன்னான் இல்லையா? இந்த காரணத்தினால அவன் மட்டும் பயப்படவே இல்லையா? அப்படி இருக்கார். அத்தனை தேவர்களும் பார்க்கறா, எப்படி இந்த ஆக்ரோஷத்தை இல்லாமாக்குறது அப்படின்னு. இதுக்கு வேறொரு விதமான கதையும் உண்டு. அத்தனை பேரும் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணுவா, வேற வழி இல்லை, யாருக்கும் பக்கத்துல போக முடியலை. ஏதாவது பண்ணணும்னு சொல்லும் போது ஒரு பக்ஷியோட ரூபத்துல வந்து இவரோட தலையில குத்தி அந்த ஆக்ரோஷத்தை எடுத்துடுறார் அப்படின்னு வருது. இந்த நாராயணிய பாகவதத்துல எல்லாம் வர்ணிச்சிருக்கிறது எப்படின்னு கேட்டா, அத்தனை பேரும் பிரகலாதங்கிட்ட சொல்றா, உன்னை தவிர வேற ஆராலேன் இவரை சமாதானப்படுத்த முடியாது, அதனால நீ போ அப்படின்னா. பயமே கிடையாது. சின்ன குழந்தை, ஒன்னாம சின்ன குழந்தை, சின்ன குழந்தைக்கு பயம் கிடையாது. அது நேர போய் அங்கே போய் பகவானை ஸ்தோத்திரம் பண்றான். பிரகலாத ஸ்துதி ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த ஸ்தோத்திரம் கேட்டு 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 அப்படியே அந்த ஆக்ரோஷம் அடங்கி அந்த கோர ரூபத்திலேருந்து சாந்த ரூபமா மாறினாராம் சுவாமி. இப்படி அக்கும் வதம் நடந்ததுன்னு கதை வருது. ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? எல்லா லோகங்களையும் பயப்படுத்தி கொண்டு தூணிலேருந்து சாடி வந்தார் அப்படின்னு வருது இல்லையா? நோவா மிருகாத்ம நராத்மஜ சிம்ஹநாத சந்திராசிதாகில ஜெகன் நிகராந்தராளம். ஜெகத்துக்கே பயத்தை கொடுக்குற மாதிரி வந்தாராம். எப்படி? தூர்ணம் பிரகிருஹ்யதனுஜம் பிரணிபாத்திய சோரௌ பக்ஷோ விதார்ய நகரை ருதிரம் நிபீய பாதாம் புஜைக நிரதஸ்ய துபாலகஸ்ய காயாதவஸ்ய சிரசி ஸ்வகரம் யதாஸ்துவம். அந்த ரூபம்னு சொன்னா நரசிம்மமூர்த்தி. ராட்சதன் அப்படியே பிடிச்சார், சொந்த மடியில படுக்க வச்சார், நகங்களால் நெஞ்சு பிளர்ந்து அந்த ரத்தத்தை குடிச்சு அவனை வதம் பண்ணினார். வதம் பண்ணிட்டு அந்த பிரகலாதன் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண பிரகலாதனை மடியில உட்காத்தி அவருடைய சிரசில கையை வச்சு அனுகிரகம் பண்ணாராம்.
ஏவம் சொபக்த ஜனகா மதிதானலோல நிர்லேப நிர்குண நிரீக சமஸ்த மூல மாம் பாகிதாபகபதாப்ஜ நிவிஷ்ட சித்தம் ஸ்ரீபத்மநாப பரபூருஷகே நமஸ்தே. பக்தன்மாரை சம்ரட்சிக்கிறதுக்காக, அவ என்ன ஆகிரகிக்கிறாளோ அதை தானம் செய்யறதுக்காக, அதில் தற்பலனும் நிர்லேபனும் நிர்குணனும் ஆகிரகம் இல்லாதவனும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கப்பட்ட பிரபு, உங்களுடைய பாதத்தில் அற்பித ஹிருதயரான என்ன நீங்கள் ரட்சிக்கணும். ஏ பத்மநாபா பரபுருஷா நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு ஹிரண்யாக்ஷன் வதம் பண்றதுக்காக பகவான் அவதரிச்சார். இன்னைக்கு நிறைய ஹிரண்யாக்ஷன் லோகத்தில் இருக்கா. ஆனா அவளெல்லாம் ஏன் வதம் பண்ணலை, பகவான் வல்லை அப்படின்னு சிலப்போ விளையாட்டா கேட்கலாம். ஆனா பகவான் அவதரிச்சது தேவஜாளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் அவதரிச்சார்னு அர்த்தம். இந்த பிரகலாதன மாதிரி ஒரு ஆள் இப்ப இல்லை. இருந்திருந்தா ஒரு ஹிரண்யகசிபுவும் இன்னைக்கு லோகத்தில் இருக்க முடியாது. தாத்பரியம் ஹிரண்யகசிபுனா சொத்து மேல ஆசை, அகங்காரம், சொர்ணத்து மேல ஆசை, அதுதான் தாத்பரியம். சொல்றார் சுவாதி திருநாள், ஏ பிரபு, எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறவனை நான் நமஸ்காரம் பண்றேன். தன்னுடைய பக்தர்கள் எதை காமிச்சிக்கிறாளோ அதை கொடுக்கறதுக்கு கழிவுள்ளவன் நீ. அதில் செய்யறதுல தல்பரணமாக்கும், நிர்லேபனமாக்கும், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சகாயிக்கக்கூடியவர் பகவான். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதை செய் இதை செய்யணும் ஏதாவது தெய்வம் சொல்றதுன்னு ஆரேன்னு சொன்னால் அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃப்ராடு. இந்த வாக்கு சொல்லப்படாது, அதை சொல்லித்தான் ஆகணும். பகவானுடைய பேரை சொல்லி கூத்தடிக்கிறான் நிறைய இடங்கள்ல. இதெல்லாம் ஒரு கிரந்தத்திலையும் சொல்லிட்டு இல்லை. இதெல்லாம் சும்மா ஹம்பக்காக்கும், ஆளுகளை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் அதில் போய் விழறா. இதெல்லாம் படிச்சுட்டு கூட போப்பட்டவா நிறைய இருக்கா. அதனால தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி ஏன் சொல்றேன்னு கேட்டால், நாம தானே டெய்லி ஜெயிப்போம். ஹேயோ பாதைய வர்ஜிதா ஏ நமஹா டெய்லி சொல்லத்தானே செய்யறோம் லலிதா சகஸ்திரநாமத்தில். ஒன்றும் சீகரிக்கவும் மாட்டா, ஒன்றும் திரஸ்கரிக்கவும் மாட்டா, ஒன்றும் வேணும்னு கேட்கவும் மாட்டா, ஒன்றும் வேண்டான்னு சொல்லவும் மாட்டான் இல்லையா? அம்பாளுக்கு சிவந்த வஸ்திரம் பிரியம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன் பச்சை வஸ்திரம் கொடுத்தா எனக்கு சிவப்பதம் பிடிக்கும், பச்சை வேண்டாம்னு சொல்றது இல்லையா அம்பாள்? எந்த அம்பாளா சொன்னாலா? சொல்லலையே. நம்ம என்ன வஸ்திரம் கொடுக்குறோமோ அந்த வஸ்திரத்தை ஸ்வீகரிச்சுக்கிறான். நம்ம திருப்திக்காகத்தான் நம்ம செய்யறோமோ வழிய ஒரு டிமாண்டும் பகவான்கிட்ட கிடையாது. ஏன்னா எனக்கு இன்னது வேணும்னு கேட்டா அது பிச்சை, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காளே. தானு கேட்கக்கூடாது. தானு கேட்டால் கேட்குற கை தாழ்ந்து இருக்கும், கொடுக்குற கை உசந்தா இருக்கும். இப்போ நம்மளை விட பகவான் எப்படி தாழ்ந்து வருவார்? அதனால எனக்கு அது வேணும்னு பகவான் எப்படி கேட்பார் சொல்லுங்க? கேட்க மாட்டான். அதனால சுவாதிநாள் சொல்றார், பக்தனுடைய அபீஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கறதுல தல்பரன் காத்துன்னு இருக்காராம். யாருடா என்னை கூப்பிடுவா, யாருடா எங்கிட்ட இது வேணும் கேட்பா, யாரையும் நான் சகாயிக்கிறதுக்கு, ஏன்னா யாரை சகாயிப்பேன்னு பார்த்துட்டு இருக்காராம் பகவான். அந்த மாதிரி எதை கேட்டாலும் சகாயிக்கக்கூடியவன், அதில் தால்பரியம் உள்ளவன், நிர்குணன், குணங்களுக்கெல்லாம் அதீதமானவன், ஆகிரகம் இல்லாதவன். ஒன்றும் வேணுங்கிற ஆகிரகம் கிடையாது. நாமளாக கொண்டு 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 கொட்டுறோம் பகவான் கிட்ட, அவ்வளவுதான். அதனால நிறைய கொடுத்த வாழ்க்கை அனுகிரகம் கொடுத்தல், ஒன்றும் கொடுக்காத அனுகிரகம் இல்லைங்கிற வித்தியாசம் எல்லாம் பகவான் கிட்ட கிடையாது. பண்டிதனோ பாமரனோ பெரியவனோ சின்னவனோ பணக்காரனோ பாவமோ, எந்த ஜாதியோ எந்த மதமோ, ஆண் பெண்கிற வித்தியாசமோ, நெட்டையாளவன் குள்ளனாளவன் கருப்பாளவன் வெளுப்பாளன் வித்தியாசமோ ஒன்றும் பகவானை சம்பந்திச்சு கிடையாது. பகவானுடைய ஒரே ஒரு கிரைட்டீரியா என்னதுன்னா பக்தி. அந்நியதா சரணம் நாஸ்தி துமேவ சரணம் அம்மா தஸ்மாத் காருண்ய பாவேனா ரக்ஷரட்ச மகேஸ்வரான்னு எவன் காலில் விழறானோ அவன் அனுகிரகம் பண்றதுதான் பகவானுடைய ஜோலியை ஒழிய அவன் என்ன கொடுக்கறான்ங்கிறத பகவான் பார்க்க மாட்டான். ஆகிரகம் இல்லாதவன் அப்படின்னு எடுத்து சொல்றார் பகவான். இப்படி நரசிம்ம அவதாரம் முடிஞ்சது. அடுத்தது என்ன அவதாரம்? வாமன அவதாரம். திருஷ்டோ பவானதிதிஜோ வடரூபதாரி வியத்யாதிபேன பலினா நிஜயஜ்ஞகேஹே பிருஷ்டஸ்சதேன கிமு வாஞ்சசி பாலகேதி பாதத்ரயே பிரமித பூமி தலம் யயாச்சே. அதிதியில ஜனிச்சவனும் விடாமரோ ஜனிச்சோமான உங்களை தைத்தியாதிபரான பலி யாககிரகத்தில் வச்சு பார்த்தார். மகாபலி யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மகாபலியுடைய யாக, மகாபலிங்கிறது கொஞ்சம்
நான் தான் பெரிய சக்கரவர்த்திங்கிற அகம்பாவரம் இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நீக்கி அவருக்கு உன்னதமான ஸ்தானத்தை தான் கொடுக்கிறார். பாதாளத்தில் சவிட்டி தாழ்த்தினாருங்கிறதெல்லாம் நம்ம அபத்தமாக நம்ம கேட்ட கதைகள். அதெல்லாம் அனுகிரகம் தான் அது. இன்னைக்கும் மகாபலிக்கு அங்கே பாதாளத்துக்கு காவலாக இருக்கிற வாமனமூர்த்தின்னு தான் சொல்கிறான். ஒரு சின்ன வடுன்னு சொன்னால் பிரம்மச்சாரி, அதான் வடு அப்படிங்கிறது. அதனால் உபநயனத்தை சொல்லுவாள், எங்களையும் வடுவையும் அனுகிரகிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த உபநயன பத்திரிகையில் புனல் பத்திரிகையில் அடிக்கிறாளே, வடுன்னு சொன்னால் குழந்தைன்னு அர்த்தம். வடு மாங்கான்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம், அது விளையலை, அதான் சின்ன கன்னி மாங்காய் சொல்லுவோம், அதான் வடு மாங்காய் சொல்லுவோம். வடுன்னு சொன்னால் குழந்தைன்னு அர்த்தம், பாலகன். அந்த பாலகனுடைய ரூபத்தில் வரார், யாகசாலைக்குள்ள வரார். சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்சாச்சு வந்திருக்கிறது மகாவிஷ்ணு சொல்லி. அவர் சொல்றார், சாதாரண நாளெல்லாம் வந்திருக்கிறது ஹரியாக்கம், விளையாட்டா 3 அடி மண்ணை கேட்கிறார், அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாதே, உன்னுடைய சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும். அப்படிங்கும்போது மகாபலி சொல்லுவார், நான் எதுக்காக இந்த யாகம் எல்லாம் பண்றேன்? தனம் சம்பாதிக்கவா, இல்லை பேர் சம்பாதிக்கவா, இல்லை கீர்த்தியும் புகழும் உண்டாக்குறதுக்கா? இல்லையே, எனக்கு பகவத் பாதார விண்டத்தில் லயிக்கணும், அதுக்குத்தானே வந்திருக்கேன். எந்த ஒரு பகவானுடைய பாதத்தில் லயிக்கணும்னு சொல்லி நான் யஜ்யங்கள் யாகங்கள் பண்றேனோ அதே பகவான் என் முன்னாடி வந்து நின்று கேட்கும் போது நான் எதுக்கு நான் பயப்படணும், கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் 3 அடி மண்ணு வேணும்னு கேட்கிறார். அவர் சொல்றார், 3 அடி மண்ணா, எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யம் இருக்கே, உனக்கு 3 அடி மண்ணில் என்ன வேணும்னு கேட்டால், இல்லை எனக்கு 3 அடி மண்ணு வேணாம், அது என்னுடைய காலால் நான் அளந்து எடுத்துப்பேன். சின்ன குழந்தை, பிரம்மச்சாரி பையன், எப்படி அளக்க போறான் 3 அடி மண்ணை? மகாபலிக்கு தெரியாமைக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு தூரம் பகவத் பக்தனா யாகங்கள் யஜ்யங்கள் பண்ணப்பட்ட அந்த மகாபலிக்கு பகவான் தான்ங்கிறது தெரியும். சுக்கராச்சாரியரை எடுத்து சொல்லியும் ஆச்சு. இருந்தாலும் என்னுடைய ஆக்கிரகம் அதுதான், நீ சொல்ற மாதிரியே ஹரியா இருந்தாலும் என்னுடைய யாகசாலையில வந்து எனக்கு இது கொடுன்னு கேட்கும்போது அதை விட ஒரு பெருமை எனக்கு வேற என்ன வேணும் சொல்லி இவர் அந்த 3 அடி மண்ணை தானமாக கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஜலத்தை வச்சு அவளுக்கு தானம் பார்த்து கொடுக்கணும், தானம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம சாதாரண போகும்போது கூட மாமா அப்படி கையில் தட்டை வச்சுப்பார், மாமியை கொண்டு ஜலம் விட சொல்லுவா. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம்பா சுவனந்த புண்ணியபலத மத சாந்தியம் பிரயச்சமே சொல்லிட்டு ஜலம் விடுங்கோ அப்படின்பா. ஏன்னா அவள் ஆதென்டிகேட் பண்ணணும், மனைவியினுடைய பர்மிஷனோடு தான் எல்லா காரியங்களும் பண்ணப்படும். அப்போ தான் அது ஸ்லாக்கியமாகும் தான். அதான் தட்சணை கொடுக்கும்போது அவளை கொண்டு ஜலம் விட சொல்கிறான். சில வாளுக்கு மனைவி இல்லாதவ பண்ணுறான்னா இவாளே விட்டுப்பா, ஜலம் விடணும், விட்டுத்தான் அதை ஆதென்டிகேட் பண்ணணும். அப்படி ஜலம் விடுறதுக்கு அந்த கிண்டி எடுத்தால் ஜலம் விட கையில் விட போகும்போது இந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாருன்னா ஒரு வண்டோட ரூபத்தில் வந்து அந்த கிண்டியோட மூக்கில் வந்து உட்காந்துருவார். உடனே பகவானுக்கு மனசிலாகாதான் என்ன, அந்த தர்பை எடுத்து அப்படி ஒரு குத்துறார், அதோட கண்ணு போயிடுத்து. அதனால தான் சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண் உண்டு, காக்காளுக்கெல்லாம் ஒரு கண் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறான். ராமாயணத்தில் ஒரு கதை வருது, அது காக்காசுர விற்த்தாந்தத்தில் வருது. இதெல்லாம் கதைகள். நமக்கு இங்கே வேண்டது என்னன்னா, சுக்கராச்சாரியருடைய பேச்சையும் அவர் பொருட்படுத்தாமல் அந்த 3 அடி மண்ணை வாமனுக்கு கொடுக்க, ஒரு அடியினால இந்த பூமியையும் ஒரு அடியினால ஆகாசத்தையும் அளந்துட்டார் பகவான். 3ஆமத்து அடிக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார். எப்படி? யுக்மே நதேவ சரணஸ்யுது சர்வலோகே பூர்ணே திருதீய சரணம் த்வபஷ பிரதாதும் பத்தஷ்ச தேஹி மூர்தனி திருதீய பாதமித்ய பிரவீத் கதமதோனுகிரகி அனுகிரகீத ஏஷா. 2 காலடி கொண்ட சர்வலோகங்களையும் மலர்ந்துட்டாள். 14 லோகமும் அதில் வந்துருத்து. 3ஆமத்தடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்ட உடனே மகாபலி குடிஞ்சு பார்க்குறாரு, நான் என்னுடைய தலையில் சிரசில் வச்சுக்கோ அப்படின்னு. அப்படி 3ஆமத்தடிய மகாபலியுடைய தலையில வச்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு வருது. சவிட்டி தாழ்த்தினார் சொல்லப்படாது. அனுகிரகீதம். என்ன பிரகலாதன் கூட சொல்லுவாராம், எனக்கு கூட கரஸ்பர்சம் தான் கிடைச்சது, பாதஸ்பர்சம் மகாபலிக்கு தான் கிடைச்சது அப்படின்னு. ஜாதோசி தேவ ஜதமக்ரி சுதோ மகாத்மா தும் ரேணுகா ஜடர ஈஸ்வர பார்கவாக்கிய சம்பு பிரசாத சுக்ரஹீத வராஸ்திரஜால கிருத்ராகிலாரி நிகரோரு
குடாரபாணிஹி. ஏ தேவா, நீங்கள் எடுத்த விசேஷமான அவதாரங்கள் மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகம், நரசிம்மம், வாமனம் வர சொல்லியாச்சு. அடுத்தது பரசுராமனுடைய அவதாரம். ஜமதக்னுடைய புத்திரனாக பார்கவன்கிற பேரில் நீங்கள் ரேணுகாதேவியினுடைய ஜடரத்தில் அவதரிச்சீர்கள். பரமேஸ்வருடைய பிரசாதத்தினால் அஸ்திரவித்தியை விரக்தனான நீங்கள் சகல சத்ருக்களையும் இல்லாமாக்கினீர்கள். இப்படி பரசுராமர் அஸ்திர வித்தியில நிபுணர். இப்படி பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினால்தான் அவருக்கு இந்த அஸ்திர வித்தியெல்லாம் கிடைச்சது. அப்படி பரசுராமர் அவதாரம் வர சொல்லி 6ஆம் தசகத்தை முடிக்கிறார் சுவாதி திருநாள். இந்த பரசுராமர் அவதாரம் எதுக்காக வந்தது, அதுக்கப்புறம் உள்ள மற்ற அவதாரங்கள் என்னங்கிறத நமக்கு அடுத்த தசகத்தில் பார்க்கலாம்.